நீதியை தேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு திண்டிவன ராஜாவின் வணக்கம். நம்ம சட்டம் நடைமுறைக்கு வந்தாச்சு என்ற தலைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே பாதிக்கப்பட்டோர் கழகத்துக்காரங்க சட்டம்தான் பேசுவோம் என்று நம்ம மேலே நீதித்துறைக்கு ஒரு கண்ணு இருக்கும். அதனால் நாம் போடுற கேஸை நீதிமன்றம் எடுத்துக்காது என்பதால் புது புது ரூட்டை கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் நாம் இருக்கோம். இப்போது இந்த மேட்டரில் நம்ம PU வெங்கடேசன் ஐயா மேலே முதல்ல ஒரு பொய் கேஸை செய்யாறு நடுவர் போடுறாரு. அதுக்கு பின்னாடியே ஒரு கேஸு வாங்கினா இன்னொரு கேஸு ஃப்ரீன்னு கோர்ட்டு கண்டெம்ட்டு கேஸு ஒன்று போடுறாங்க. போட்ட கேஸு பூட்ட கேஸு என்பதால் கடப்பில் போட்டுட்டாங்க. ஆனால் PU வெங்கடேசன் ஐயா விடாமல் கடிதம் போட்டார். ஆனால் கேஸை விசாரணைக்கு கொண்டு வரல. அதனால் ஜெயிலுக்கும் போக ரெடியானார். சட்டப்படி நடவடிக்கை எடுக்காத ஜட்ஜிகளை மூன்றாந்தர வார்த்தையால் வசப்பாடினார். அவ்வளவுதான். நீதிபதிகளுக்கு கோபம் கொப்பளித்து கொண்டு வந்து நம்ம PU வெங்கடேசன் ஐயாவை தூக்கி ஜெயிலில் 6 மாதம் போட்டாங்க. அந்த 6 மாதத்தில் யானை மாதிரி இருந்த போலீஸு, ஜெயிலு, கோர்ட்டு, மனநல காப்பகம் ஆகிய அனைத்து கண்ணுலையும் PU வெங்கடேசன் என்ற எறும்பு சிறுக சிறுக கடித்து தனக்கான ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கிடுச்சு. அதாவது அவர் மேலே போட்ட பொய் கேஸுகளை தவிடு பொடியாக ஆக்கிடுச்சு. எப்போவுமே பாதிக்கப்பட்டோர் கழகம் என்றாலே நாங்கள் கொடுக்குற கேஸை எடு, இல்லைன்னா எங்கள் மேலே கேஸை போடு என்று சொல்கிற சட்ட மந்திரம் ஜெயிச்சிருக்கு. அந்த ஆதாரத்தை காட்டுறோம் பாருங்கள் நேயர்களே. நன்றி, வணக்கம். மாலை போடு, மாலை இருக்கு அங்கே. அப்புறம் நிற்க வச்சு போடலாமா? நிற்க வச்சு போடலாமா? போடுங்க சார், போடுங்க மாலை. இல்லை இல்லை, மாலை போடுங்க சார். போடுங்க சார், போடுங்க. நீங்கள் இருந்தாங்க போடுங்க. போடுங்க இல்லாமல் போயிட்டு இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிருப்பேன். நீ அங்கே இருந்த அவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? சொல்கிறேன், நான் போகும்போது பார்த்துட்டு பண்ணேன். சுற்றி பார்த்தா இல்லை, நான் லேட்டாக மாலை போடுங்க. நீங்கள் போடுங்க. நான் போடுறேன். புடிப்பா இது புடிப்பா. இது புடிப்பான்றல சார். கொஞ்சம் அப்படியே பிடிங்க சார். இப்போ இது யார் எடுக்கிறீங்க? நான் அவர் எடுக்கிறார் சார். இதில் எடுக்கு. நீங்கள் போடுங்க. நன்றி வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. அப்படியே தானே? அப்போ அது இப்போ டக்குனு போடுங்க. போடுங்க சால்வ் போடுங்க. போடுங்க சால்வ் போடுங்க. ஐயா இன்னும் திரும்பி இல்லைங்க, அப்படியே இல்லைங்க. ஓகே ஓகே, நல்லா கவர். வரேன். வீடியோ பிடிங்க, அது பிடிங்க. யாராவது ஒரு ஆள் பிடிங்கம்மா. ஸ்வீட் டக்குனு எல்லாரும் கொடுங்க. எல்லாரும் கொடுங்க. நிற்கிறவங்களை கொடுங்க. இவங்கள கொடுங்க சார். இவங்கள கொடுங்க சார். முடியாது. என்ன ஏற்றுக்கிறேன் தைரியம் என்ன?
நான் தண்டனை ஏற்றுக்கிறேன், நீ அப்படி பண்ண வந்தாண்டான்ட்டு தைரியமாக சொன்னார் கோர்ட்லேயே. இல்லை அதான் அந்த செய்யார் கேஸ் அதுவும்